சிலுவையின் ஆசீர்வாதங்கள். இயேசுவின் இரண்டாம் வார்த்தை. லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். கடைசி நிமிஷத்தில் குற்றவாளியாக தொங்கின மனிதனை இயேசு ரட்சித்தார். நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். மத்தேயு மார்க்கில் கள்ளர் என்று குறிப்பிடப்படுகிறது, ஆனால் லூக்காவில் குற்றவாளிகளில் ஒருவன் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஒரு குற்றவாளி ஆண்டவரை பார்த்து, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்கிறான். ஆனால் இன்னொரு மற்றவர் அவனை நோக்கி, இந்த ஆக்கணைக்கு உட்பட்டு நான் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று சொல்லி இயேசுவை தேவன் என்று சொல்லி வார்த்தையை வெளிப்படுத்துகிறான். அவன் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அந்த இடத்துல அவன் தன் பாவத்தை உணர்கிறான். தனக்குள்ளாய் ஒரு பாவ அறிக்கையை செய்கிறான். நாம் செய்தது நிமித்தம் இந்த பலனை நாம் அடைகிறோம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனால் இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிற சூழ்நிலையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு பாவமே செய்யாதவர், இயேசு பரிசுத்த தெய்வம் என்பதை அந்த இடத்துல அறிக்கை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதனால் அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இங்கே ஒரு தாழ்மையின் ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் தன்னை தாழ்த்துகிறான். முதல்ல அவன் பாவ அறிக்கையை செய்கிறான், தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறான், இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிக்கை செய்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று சொல்கிறான். அப்போ இயேசுதான் இரட்சகர் என்பதை உணர்ந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இயேசுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யம்தான் பரலோக ராஜ்யம் என்பதை உணர்ந்து கொள்கிறான். அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகிற வழி இயேசுதான் என்று அறிந்து கொண்டான். அதன் நிமித்தம் தன்னை தாழ்த்தி இந்த இடத்துல அடியேனே நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு தம்முடைய இரண்டாம் வார்த்தையை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையின் அருகிலே சத்தமும் கூக்குரலும் அழுகையும் கேட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கிறோம். ஆனாலும் கல்வாரி சிலுவையின் வேதனையின் மத்தியிலும் அந்த குற்றவாளியை கர்த்தர் நினைத்தருளினார். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவனை ரட்சித்தார், பாவ மன்னிப்பை தந்தார், நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற யாருடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து வெளியே வர முடியலை, பாவக்கட்டிலே இருக்கிறேன், இந்த அடிமைத்தனத்தில் விடுதலை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இயேசுவிடம் வாங்க, பாவங்களை அறிக்கை செய்யுங்க. இயேசு உங்களை ரட்சிப்பார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், நித்திய ஜீவன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நிச்சயத்துக்குள் உங்களை நடத்தி செல்வார். ஆமேன்.